அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அருமை சகோதரி மகாலட்சுமி அவர்களுக்கு வாக்குகளை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பொதுக்கூட்டம் அல்ல. செயலாளர்கள் எல்லாம் நாம் கூடியிருக்கிறோம். தோழமை கட்சி நிர்வாகிகள் எல்லாம் நாம் கூடியிருக்கிறோம். எப்படி தேர்தல் வியூகம் வகுத்து வெற்றி பெறுவது என்பது பேசுவதற்காக இந்த செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பொறுப்பை மேற்கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் ஆரணி தொகுதியை பகுதி பகுதியாக பிரித்து ஒருங்கிணைப்பாளர்கள் ஓராண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பாளத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நாம் ஓராண்டு காலமாக தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது நம்மோடு இருப்பது மெகா கூட்டணி. எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 23 கட்சிகளை வைத்து ஒன்றடக்கி மெகா கூட்டணி அமைத்திருப்பது இந்த முறைதான். அப்படிப்பட்ட மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அல்லது இந்த பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிற முன்னணியில் இருக்கிற கழகத்தினர் தோழமை கட்சி தோழர்கள் அவர்களை ஆங்காங்கு ஒருங்கிணைப்பார்கள் அவங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஏன்னா நாம் ஓராண்டு காலம் தேர்தல் பணியை எஸ்ஐஆர் என்ற பெயரிலும் BLA 2 என்கிற பெயரிலும் BDA என்கிற பெயரிலும் BLC என்கிற பெயரிலும் பல்வேறு அமைப்புகளாக வைத்து இந்த தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மெகா கூட்டணியில் இருக்கிற தோழர்களை இதில் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நாளையிலிருந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற நம்ம தோழர் கட்சியுடைய தோழர்களை இதில் இணைத்துக் கொண்டு பணியாற்றணும். அதுதான் வெற்றி இலக்கை நமக்கு உறுதி செய்யும். எங்க தேர்தல் பொறுப்பை ஏற்றிருப்பவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி தரணிவேந்தன் அவர்கள். அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணத்தினால், அவருக்கு கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால் அவர் இங்கே குறிப்பிட்டார். நான் செவிமடுத்துக் கொண்டுதான் இருந்தேன். செல்வத்துக்கே பெயர் போனது லட்சுமி, கல்விக்கு பெயர் போனது சரஸ்வதி, உயரத்துக்கு பெயர் போனது சக்தி. இப்படித்தான் ஆன்மீக மக்கள் வகைப்படுத்துவார்கள். எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு பாரு, ஆண் தெய்வமே இல்லை. ஆக செல்வத்துக்கு பெயர் போனது லட்சுமி, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளரோ மகாலட்சுமி கிடைத்திருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டார்கள். ஆனால் அவருக்கு ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா அவர்தான் தேர்தல் பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த ஆரணியை தத்தெடுத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மீது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்புதான் ஆரணியுடைய நகராட்சியை அவர்தான் முன்னின்று பிடித்தார் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏசி மணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றினார். ஆனால் அந்த நம்பிக்கையில் தான் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதிக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த சட்டமன்றத்தை வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினத்தில் ஒப்படைக்கிற வரை நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளரிடத்தில் தோழமை கட்சிக்காரர்கள் எங்களை அழைக்கவில்லை, விட்டுவிட்டார்கள், மதிப்பதில்லை, இது போன்ற குற்றச்சாட்டு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்கள் விழிப்பாக நாளை இருந்து பணியாற்ற வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கிற தோழமை கட்சிகளை இணைத்துக் கொண்டால்தான் நமக்கு நம்முடைய கூட்டணிக்கு அது வலு பெறும். ஆன்மீக பெருமக்கள் சொல்வதை போல ஊரு கூடி தேர் இழுத்தால் தான் தேர் திருத்தேர் வரும். அப்படி தோழமை கட்சியை இணைத்துக் கொண்டால்தான் அது மகா கூட்டணி என்ற பெயரில் மகாலட்சுமியை ஜெயிப்பதற்கு அது நமக்கு
பயனளிக்கும், உறுதுணையாக இருக்கும். எனவே அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர்கள் பணியாற்ற வேண்டும். அதை தொடர்ந்து வீதி வீதியாக செல்கிற நாம் வீடு வீடாக சென்று நினைவூட்ட வேண்டும். என்ன நினைவூட்டணும்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன செய்தோம் என்பதை நினைவூட்ட வேண்டும். சில பேர் சொல்லலாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், நான் அது ஒத்துக்கிறது இல்லை. ஒன்றுவான அவரை கேளுங்க, மணிமாறனை கேளுங்க. 5 நாளைக்கு முன்னால காலையில் என்ன சாப்பிட்டுன்னு கேளுங்க. அவரை தலையை சொல்லுவார். 5 நாளைக்கு முன்னால சாப்பிட்டது இப்ப கேட்கறீங்களா, நான் மறந்துட்டேன்னு. சாப்பிட்டதே 5 நாளைக்கு முன்னால மறந்துட்டேன்னு சொன்னாக்கா ஆட்சியில் இருப்பதெல்லாம் எத்தனை பேர்? நான் ஒன்றை கேட்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனேயே கொரோனா காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது வைத்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை. கஜானா காலி என்று சொன்னார். ஆனால் இவர் முதலமைச்சராக வந்த உடனேயே முதல்ல கையெழுத்து போட்டு கொரோனா நிவாரண நிதி என்று எல்லா இல்லத்திற்கும் 4000 ரூபாய் பணம் அனுப்பினாரு. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கோம்? இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் மணி போன்றவர்கள், தட்சிணாமூர்த்தி போன்றவர்கள், துரை மாமது போன்றவர்கள், மோகன் போன்றவர்கள் என்னிடத்தில் சொன்னார், எப்படியாவது முதலமைச்சரிடத்தில் சொல்லி இந்த ஆண்டு பொங்கலுக்கு பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒரு 1000 ரூபாய் அறிவிக்க சொல்லுங்க, விட்டுல போறீங்க என்று சொன்னார். எனக்கு நினைவு இருக்கிறது. புஷ்பராஜ் போன்றவர்கள் சமூக வளத்திலேயே எனக்கு செய்தி போட்டார்கள், இந்த ஆண்டு 1000 ரூபாய் எப்படியாவது முதலமைச்சரிடத்தில் சொல்லி பெற்றுத்தர வேண்டும் என்று. ஆனால் முதலமைச்சர் என்ன செய்தார் என்று சொன்னால் 3000 பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கும் தோணாதது ஒன்று செய்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். சில பேர் கேட்கிறான், தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னாச்சு? தேர்தல் அறிக்கையில் சொன்னதில்லை, சொல்லாததையும் பதவி செய்தவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் உண்மை. மதிய உணவு திட்டம், அந்த மதிய உணவு திட்டம் என்பது 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சர்பிட்டி தியாகராஜர் 1000 விளக்கில் ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக பரிணாம வளர்ச்சி பிறந்த காமராஜர் காலத்திலே அது மதிய உணவு திட்டம் என்று மாற்றப்பட்டு அதனை தொடர்ச்சியாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு என்ற பெயரில் போடப்பட்டு அது சத்துணவு சரியாக இல்லை என்ற காரணத்தினால் புரதச்சத்து பிள்ளைகளுக்கு வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் கலைஞர் அவர்கள் 5 விரல் உதயசூரியனை போல வாரத்துக்கு 5 முட்டைகளை வழங்க வேண்டும் என்று சொன்ன திட்டம் அந்த மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்தில் இத்தனை தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் நெசவாள குடும்பத்தில் நெசவு வேலைக்கு போவர்கள், விவசாய குடும்பத்திற்கு விவசாய தொழிலாளர்கள் கால நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு முன்னால் சுட சுட உணவு வழங்கிய வரலாறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் 1 முதல் 5 வரை குழந்தைகளுக்கு சுட சுட சோறு போட வேண்டும் என்று பக்குவப்படுத்தி போடப்பட்டது இந்த ஆட்சியில் தான். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே 5வது அல்ல 8வது வரைக்கும் நீட்டிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். இப்படி பார்த்து பார்த்து பல திட்டங்கள். காலையில் தான் ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார், ஏங்க எடப்பாடி பழனிசாமி 10,000 கொடுக்கணும்னு சொன்னாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு 10,000 இல்ல, நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் மோடி இருக்கிறார் பார், யாரு எடப்பாடிக்கு பாஸ், அவர் சொன்னார் பார், ஒரு அக்கௌண்ட்ல நான் 5 லட்சம் போடுறேன் 5 லட்சம் போடுறேன் அவர் சொன்னார் பார். அந்த வகைராவை சேர்ந்தவர் தான் இவர். 10,000 என்பது வாய் வழியாக சொல்கிறார்கள், போட முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே கொரோனா நிதி வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக இருந்த நாங்கள் கேட்ட பொழுது கஜானா காலி என்னால் முடியாது என்று சொன்னவர், இன்னைக்கு பதவி இல்லாத பொழுது நான் 10,000 போடுவார் என்பது இது ஏமாற்று வேலை தானுடைய மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். உண்மை அதுதானே? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னா மக்கள் நம்புகிறார்களா? இல்லை. ஆனால் மக்கள் நம்புகிறார்கள். யார் பேச்ச நம்புகிறாங்க? ஆனால் மு.க. ஸ்டாலின் சொன்னா நம்புறாங்க. இன்னும் சொன்னா தாய்மார்கள், நான் 2-3 தாய்மார்களை கேட்டேன். இப்ப முதலமைச்சர் ஒன்று
இல்லத்தரசிங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். என்னன்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, சகோதரி சொல்லிச்சு, 8000 ரூபாய்க்கு அரசாங்கத்தின் மூலம் கூப்பன் தர சொல்லியிருக்கிறார். எந்த கடையில எப்படினா விருப்பப்பட்ட எந்த பொருளாலும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. செய்வாரான்னு கேட்டேன். அண்ணன் சொன்னா செஞ்சிருவார், அண்ணன் சொல்ல மாட்டா சொன்னா செஞ்சிருவார். எல்லா சகோதரி யாருனாலும் பத்திரிகை கேளுங்க. மு.க. ஸ்டாலின் சொன்னால் கட்டாயம் செய்து முடிப்பார் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சகோதரிகளுடைய எண்ணமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆக இப்படியா ஆட்சியில் செய்ததும் சரி, செய்ய போறதும் சரி, நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு பயணிக்கிற தோழமை கட்சி தோழர்களோடு இவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அது நாளை தினம் இருந்து ஆட்சியுடைய சாதனைகளை வீடு வீடாக வீதி வீதியாக நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேர்தல் பரப்புரையில் என்ன குறிப்பிடுகிறார்? 23ஆம் தேதி இந்த மாதம் நடைபெறுகிற ஜனநாயக போரில் நடைபெறப் போவது ஜனநாயக போர் தான். அந்த ஜனநாயக போரில் டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரம். டெல்லி தோற்கப்பட வேண்டும், தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும், வெல்லணும். இதுதான் தாரக மந்திரம். அதுக்கு என்ன உள்பொருள்? ஏன் அதை சொல்றார்? அரசியல் கட்சி அல்ல. தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் அத்தனை பேரும் வெற்றி பெறுவது என்று அதில் உட்பொருள் இருக்கிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம், டெல்லி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறார்கள், தமிழரை வஞ்சித்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 100 நாள் வேலை, 100 நாள் வேலை கொண்டு வந்தது எந்த ஆட்சியில? காங்கிரஸ் பேரியக்கத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற பொழுது, திராவிட முன்னேற்ற அமைச்சரவை இடம்பெற்ற பொழுது, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கிராமத்தில் இருக்கிற விவசாய கூலிகள் அவர்கள் பட்டினிச்சா வந்துவிடக் கூடாது என்கிற அதே நோக்கத்தில் தான் இந்தியாவுக்கு அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதுல என்ன குளறுபடி? இப்ப ஏற்கனவே அந்த 100 நாள் வேலையில கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் இதுவரையில் கொடுக்கவில்லை. வாய்மூலமாக பேசுகிறார்களே. எடப்பாடி பழனிசாமி முதுமேடையில் சொல்லுகிறார், இது 100 நாள் வேலை அல்ல, என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் 150 நாள் ஆக்குறேன்றார். ஆட்சி ஏற்கனவே கொடுத்துதான் பார்த்துட்டுமே. கொரோனாவில் எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாத? உயிர் காக்கிற மருந்தே இல்லாமல் தானே, ஆம்புலன்ஸ் இல்லாமல் தானே, ஆக்சிஜன் இல்லாததானே பல உயிர்கள் தமிழ்நாட்டிலே போனது. ஒரு நிர்வாகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், என் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் நிர்வாகம் என்ன லட்சணம். ஆனா அதற்கு எவ்வளவு இடையூறு செய்கிறார்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி என்ற குழந்தைகளை கட்டார்கள் சொல்லுவார். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி என்ற பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிற இந்த திட்டத்தின் பெயர் வாயிலாக நுழையுதான். அந்த திட்டத்துடைய பெயரையே மறைக்க பார்க்கிறார்களே, அது என்ன உள்நோக்கம்? ஜிஎஸ்டி இங்கே ஆர்வையில் வசூல் செய்யப்படுகிறது. 1 ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் பண்ணணும் என்று சொன்னால் உரிய தொகை நமக்கு திருப்பி கொடுக்கிறீங்களா? 29 பைசா திருப்பி கொடுக்கிறீங்க. மீதி பணம் எங்கே போனது? நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற பாரதிய ஜனதா ஆடிக்கொண்டிருக்கிற அந்த மாநிலத்துக்கெல்லாம் நம் வீட்டு பணம் எல்லாம் போகிறது. நம்மளை வஞ்சிக்கிறார்களா இல்லையா? நமக்கு இருமொழி கொள்கை, சொல்ல போனால் மொழி கொள்கை என்று சொன்னால் ஆரணி மறந்துவிட முடியுமா? தமிழ்நாட்டிலேயே ஆரணியில் தான் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் தியாகமன் இந்த ஆரணி. அதன் மூலமாகத்தானே பெருஞ்ச அண்ணா, என் தலைவர் கலைஞர், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும். நம் தாய்மொழியான தமிழ், இணைப்பு மொழியான ஆங்கிலம் இரண்டும் இருந்தால் போதும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? பிரதமர் என்ன சொல்லுகிறார்? புரியாத மொழி, காட்டு மிராண்டு மொழி, இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள், படிக்க சொல்லுகிறார்கள்.
முடியாது என்று சொன்னால் கல்விமானம் இல்லை என்கிறார்கள். 2 ஆண்டு காலமாக கல்விமானத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? கொடுக்கவில்லை. ஆக எங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மானியம் கொடுத்திருந்தா பள்ளிக்கூடம் அறை கட்டப்பட்டிருக்கோம். மானியம் கொடுத்திருந்தோம்னா லேப் வச்சிருக்கலாம். மானியம் கொடுத்திருந்தா ஆசிரியருக்குரிய சம்பளத்தை கொடுக்கலாம். ஆனால் மானியத்தை நீங்கள் தடைப்படுத்தும் நோக்கம் என்ன? எங்கள் மாநில பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் தான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் ஜனநாயக போர் என்பது டெல்லியை தோற்கடிக்க வேண்டும் நடைபெறுகிற போர்தான் இந்த ஜனநாயக போர். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பொருள். தமிழர்களே ஒருவராக இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சகோதரி தான் இந்த மகாலட்சுமி. மகாலட்சுமி வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் தமிழன் வெற்றி பெற்றிருக்கிறான், தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதுக்கு பொருள் உண்டு. எனவே தமிழன் வெற்றி பெறுவதற்கு, தமிழ்நாடு வெற்றி பெறுவதற்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். இங்கே நம்முடைய சிவானந்த ஒன்றை குறிப்பிட்டார்கள். ஆரணி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அறிவித்தவுடனேயே என்னை சந்தித்ததில் நம்முடைய சிவானந்தம் அவர்கள் நான் மாநில முதலமைச்சர்கிட்ட பணியை செய்துவிட்டு வெளியே வருகிற பொழுது எனக்கு நன்றி சொன்னார். எதுக்கு நன்றின்னு கேட்டேன். உதயசூரியன் குரு கிடைச்சிருச்சுன்னு ஆனந்த தாண்டவம் ஆடினார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆனந்த தாண்டவம் ஆடி பிரயோஜனம் இல்லை, உதயசூரியன் ஆரணியில் வெற்றி பெற வைக்கணும்னா உன்னை அறிவாலத்து பக்கமே ஒன்று நான் பார்க்க மாட்டேன் என்று பேசினேன். அது பேசியதற்கு காரணம் உண்டு. சென்ற முறை அன்பழகன் அவர் தோல்வி விட்ட உடனேயே என்னை ஆரணி நண்பர்கள் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியிலிருந்து, ரவியிலிருந்து, இங்க இருக்கிற அன்பழகனிலிருந்து, மணி முதல் கொண்டு என்னை பார்க்க வந்த பொழுது ஏறத்தாழ 6 மாத காலம் அவரிடத்துல முகம் கொடுத்து கூட பேசவில்லை. காரணம் வெற்றி பெற முடியவில்லை என்கிற ஆதங்கம். அதனால் தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மகாலட்சுமி வெற்றி பெற வைத்து விட்டு தான் நான் சொன்ன இத்தனை பேரும் இந்த நிர்வாகிகள் என்னை பார்க்க முடியுமா ஒழிய இல்லை என்று சொன்னால் நான் தவிர்த்து விடுவேன். ஆக நான் மீண்டும் சொல்லுகிறேன், மகாலட்சுமி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நானே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற பொருள் இருக்கிறது. ஆனால் மகாலட்சுமியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். உதயசூரியன் ஆரணியில மீண்டும் மலர வேண்டும். இந்த ஆரணிக்க வேண்டிய திட்டங்களை இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல இந்த இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த ஆரணி வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் இருவருக்கு நானும் உறுதுணையாக இருந்து இந்த ஆரணி வளர்ச்சிக்கு நான் பெரிதும் பாடுபடுவேன் என்று சொல்லி மறவாதீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.